முன்பாக ஊற்றப்படும்படியாய் அவனை ஆதரிக்கும்படியாய் நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கடந்த நாட்களில் நாம் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றிகளை எடுக்கலாம். கடந்த நாட்களிலே ஆண்டவர் நடத்தின விதங்களுக்காக எத்தனையோ நன்மைகளை நமக்காக செய்தாலே. ஹல்லேலூயா. எங்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். அவரை ஸ்தோத்திரிப்போம், அவரை துதிப்போம், அவரை கனப்படுத்தும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தகப்பனே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இறக்கத்திற்காக நன்றி, அன்பதற்காக நன்றி, தகவலுக்காக நன்றி, நடத்தின விதங்களுக்காக நன்றி, செய்த நன்மைகளுக்காக நன்றி, நிலநிறுத்தின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா. பொல்லாப்பு நேராதபடி வாதை கூடாத தன்மையாகவே ஓ சனமாகி பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் பாதுகாத்த தகவலுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரிபபா ஷதனா தனல சனகனாலே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி சுமாரனே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சுகந்தம் பத்தபடியால் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆதரித்தபடியால் ஸ்தோத்திரம். திருமணி நிலைநிறுத்தினபடியால் ஸ்தோத்திரம். பாதுகாத்தபடியால் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இனிமேல் ஆதாவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா, சர்வவல்லமையுள்ளவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நிச்சயமில்லை மாறாதவரே நாங்கள் கனப்படுத்துகிறோம், நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சேனையின் கர்த்தரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமையா, 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 ஸ்தோத்திரமையா. மகிமை ராஜாவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமுள்ளவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், ஆராதனை பிள்ளைகளின் தரிசனம் ஓடட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓரி பாபா சமபரி மனால தோரகாரி பிள்ளைகளே காணப்படாத அந்த தரிசனங்களை மூடுவதா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். பிள்ளைகளின் தரிசனம் மூடுவதா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரி பாபா சமபரி மனால தோரகாரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓரி பாபா சமபரி மனால தோரகாரி. ஹல்லேலூயா. ஓரகலாரக தோரகலாரக ஓரி பாபா சமபரி தோரகாரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய மகிமையுள்ள பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை மத்தியில் உள்ளபடியா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கும்படியா, உம்மை துதிக்கும்படியா உம்முடைய சன்னாத்தை கடந்து நேரம் முதல் உம்முடைய பிரசன்னம் என்னை மத்தியில் உள்ளபடியா ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள் மத்தியில் அசைவாடுவீரா ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே வந்திருக்கிறவர்களும் ஹல்லேலூயா அழுத்து மூலமாக இதை கேட்பவர்கள் காண்பது ஒவ்வொருத்தர் மேலும் மகிமையுள்ள பிரசன்னம் வெளிப்படுவதா. உம்முடைய பிள்ளைகள் ஆதரிக்கப்படும்படியா, உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும்படியா, உம்முடைய பிரசன்னத்தினால் மூழ்கும்படியா இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் கிரியைகளை நடப்பிக்கிறபடியா ஸ்தோத்திரம். அசாதாரணமான அபிஷேகத்தின் வல்லமை இன்னைக்கு ஜனங்களை மூடுவதா, உம்முடைய பிள்ளைகளை மூடுவதா. ஆண்டவரே நீர் ஆசீர்வதி தனிந்திருக்கிறபடியா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீ பெரிய காரியங்களை செய்கிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் துதி ஆராதனை நம்முடைய பிரசன்னம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே பாட ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. அந்த பிரசன்னத்தினால மூடுவீராக. ஹல்லேலூயா. அந்த பிரசன்னம் ஒவ்வொருத்தரும் மூடட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்கிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜெப வேளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்கள் மேல் உம்முடைய பிரசன்னம் வெளிப்படட்டும். விடுதலைகள் நடப்பதாக. தூரத்திலும் சமீபத்திலும் தெய்வமாய் இருக்கிறாங்க நல்ல ஆண்டவர். அவர்கள் விரும்பி ஜெபிக்கிற வேளையில் ஒவ்வொருத்தர் வாழ்விலும் விடுதலை வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளை ஆதரித்து ஆசீர்வதிக்கிறபடியா ஸ்தோத்திரம். உங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறபடியா பிள்ளைகள் ஒவ்வொருத்தரோட விஷயங்கள் மேல் உம்முடைய மகிமை வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம். வார்த்தைகள் மாத்திரம் வெளிப்படுவதாக ஐயா, பரலோகத்தின் வார்த்தை வெளிப்படட்டும். பிள்ளைகள் உணர்வடை செய்யுங்க, உற்சாகமடை செய்யுங்க, விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்க, மனமகிழ்ச்சியாக்குங்க. ஓ பரலோகத்தின் ஆலோசனை சீர்படுத்துகிற தெய்வீக ஆலோசனை இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளாக வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்மை செய்திருக்கிறபடியா ஸ்தோத்திரம். ஆதரித்து ஆசீர்வதித்து அனுகிரகித்தபடியா ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்தபடியா ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்க முற்றும்படிய தாழ்ச்சும்படிய கரங்களை தருகிறோம். நன்மை செய்திருக்கிறபடியா ஸ்தோத்திரம். நேரமுடைய பிரசனத்தினாலே மூடுகிறபடியா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சேர்ந்து பாடி ஆண்டவரை வெளிப்படுத்துறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம்.
உலகத்தின் காரியங்கள் நமக்கு நன்றாய் தெரியும். அநேக பொருளாதாரத்தில் தளர்ந்து போனவர்களாய் இந்த பொல்லாத கொள்ளை நோய், நாலு சோத கொரோனா என்று சொல்லப்படுகிற கொள்ளை நோய் உலகத்தின் நாளுக்கு ஆட்சி படைத்துக் கொண்டிருக்கிறபடியினால் பொருளாதாரத்தில் தளர்ந்து போனவர்களாய் வேலையற்றவர்களாய் சோதரம் உறுதுணைக்கு மறுதுணை இல்லாதவர்களாய் ஆகாரமற்றவர்களாய் அங்கலைக்கும் பொழுது ஆண்டு சோதரம் தேவனை சேவிக்கிறது ஆச்சரியகரமாய் நடத்துகிறார். கிருபை நம்மை தாங்குகிறது. ஆனால் நாட்களிலே ஆதரவற்றவர்களாய் காணப்படுகிறவர்கள் அநேக இந்த உலகத்தில் உண்டல்லவா. ஒருவேளை நம்ம சிலரும் நெருக்கத்தின் மத்தியிலே காணப்படலாம். ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஆதரிக்கும்படியா இன்றைக்கு நெருக்கத்தின் மத்தியில் வேதனையோடு சோதரம் தவிப்போடு இதை கேட்கிறது. உனக்கு அற்புதங்களை செய்ய இயேசு போதுமானவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். சூழ்நிலைக்கு மாற்றத்தை தர இயேசு போதுமானவர். அவர் அற்புதர். அவரால் ஆகாத காரியம், கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சோதரம் அதனால் தப்பிக்கின்ற தேவனை சொன்னதற்காக ஆண்டவர் சாயலாய் உண்டு பண்ணப்பட்ட சகல ஜனங்களும் ஆண்டவர் பாதுகாக்கும்படியாய் ஆண்டவர்களுடைய கரங்களை கொடுத்து யாரு கட்டுவது ஆளுடைய சட்டம் அல்ல. யாரு மறந்தளித்து ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்களாய் போவது ஆளுடைய விருப்பம் அல்ல. ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் சந்திக்கும்படியாய் ஒவ்வொருத்தருடைய தேவைகளுக்கும் ஆண்டவர் இறக்கம் பாராட்டும்படியாய் நெருக்கடிகள் மாறும்படியாய் பலகீனங்கள் மாறும்படியாய் உலகத்திலே ஆண்டவருடைய தெய்வீக சமாதானத்தை நாட்களை ஆண்டவர் நல்கி பார்ப்போட வாழ்வில் ஆண்டவர் அனுப்பும்படியாய் கைவிடப்படுகிறது நம்முடைய விருப்பம் அல்ல. தெய்வமே உலகத்தில் அழிவுகளாய் சென்று கொண்டிருக்கிறாங்க அப்பா. மஞ்சத்திலும் பசியிலும் வேதனையிலும் நெருக்கத்திலும் காணப்படும் வியாதியிலும் காணப்படும் ஜனத்தை சந்திப்பீராக. விடுதலையாக்கி உடைய பிள்ளைகளாய் மாற்றுவீராக. ஆண்டவரே யாரும் கண்டு போகக்கூடாது. யாருமே மந்தளித்து பின்வாங்கி போகக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரே கிருபை செய்வீராக. அறிவித்துக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் ஆத்மாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நம்ம விழுந்த கடமை. நம்முடைய தமிழகத்தில் கூட எத்தனையோ கோடி ஜனங்கள் உண்டல்லோ. சோதரம் 7 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் நம்முடைய தமிழகத்திலும் உண்டு. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை பெர்சன்டேஜ் கிறிஸ்தவர்கள் உண்டு. சோதரக்குரிய ஒரு அளவுதான். மற்றுள்ளவர்கள் நாட்கள் ஆண்டவரை அறியாதவர்களாய் பாவத்துக்கும் சாமத்துக்கும் சாபத்துக்கும் அடிமையாய் சாத்தான அடிமைத்தனத்திற்கு மீட்கப்பட முடியாதவர்களாய் பலகீனத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் போராட்டத்துக்கும் காரணக்காலாய் நாட்கள் காணப்படுகின்ற உலகத்தில் தெய்வம் தேவனுடைய பிள்ளைகளே அவருடைய விடுதலைக்காய் அவர்கள் ஆண்டவரை குறித்து அறியும்படியாய் சோதர உலகத்தில் உள்ள சகல ஜனங்களும் ஆண்டவரை
குறித்து அறிய வேண்டும், ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்பதால் ஆண்டவருடைய நோக்கம். அதை யாரும் கட்டும்போது ஆண்டவருடைய சுத்தம் அல்ல. ஹல்லேலூயா. அறிந்து போய் ஆத்மாக்களை ஆண்டவருடைய கரங்களை கொடுத்து ஆண்டவரே இரக்கம் பாராட்டுங்கப்பா. இவர்கள் மிகவும் சமீபம் அல்லோ, யாரும் கட்டு போக கூடாது. ஒவ்வொருத்தரும் குறித்து அறியணும் ஐயா. ஹல்லேலூயா. நமக்கு தெரியும் நாட்களிலே யூரோப் ராஜ்யங்களிலே ஒரு காலகட்டத்தில் ஆண்டவரை நன்றாக சேமித்தவர்கள், ஆண்டவரை நன்றாக அறிந்தவர்கள், ஆண்டவரை பெருசித்தவர்கள், ஹல்லேலூயா, காலகாலமாய் தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவரை சேமித்தவர்கள், நாட்களில் ஆண்டவரை குறித்துள்ள ஸ்தோத்திரம் அறிவும் புதிய தலைமுறைகளுக்கு ஆண்டவர்கள் மேல் அன்பு இல்லாததனால், ஆண்டவரை குறித்துள்ள ஆட்சி இல்லாததனால் நாட்களிலே பிற மதத்தை நாடி பிற தெய்வங்களுக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிறார்களே. ஸ்தோத்திரம் மதம் அல்லவா, ரட்சிப்புக்கான வழி, நித்திய வாழ்வுக்கான வழி அல்லவோ. அது நாட்களை ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படியாய், அவருடைய இரக்கம் அவர்களுக்காக வெளிப்படும்படியாய், ஸ்தோத்திரம் ஆராதனை அடிமைத்தனத்திலிருந்து பாவ வழிகளிலிருந்து ஜனங்களை ஆண்டு விடுதலாக்கும்படியாய், யூரோப் ராஜ்யங்களில் ஒரு எழுப்புதல் நாட்களை பற்றி எறியும்படியாய், ஆண்டு பெரிய காரியங்களை செய்தெடுக்கும்படியாக நாம் ஒருமித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, மனித ஆத்மாக்களை கண்ணோக்கி பார்ப்பீராய், அவர்கள் மேல் இரக்கம் பாராட்டுவீராய். விடவாமே இரக்கம் சனத்திற்காக வெளிப்பரட்டு வைத்து பின்வாங்கி சென்று கொண்டிருப்பதை சந்திப்பீராக. ஒவ்வொருத்தருடைய வாழ்வில் மாற்ற மகிமை வெளிப்படும்படியா, யாராவது ஒவ்வொருத்தர் வாழ்வில் விடுதலை மாசுவாதமாய் மாறும்படியா, இந்த சமூகத்தில் வெளிப்படுகிற தெய்வ பிரசனம் அவர்கள் காணப்பட்ட மண்டலத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்தும்படியா, ஆண்டவரை சௌக்கியமாக்கும்படியா, ஆண்டவர் கரங்களை கொடுத்தான் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஜனத்திற்காய், ஹல்லேலூயா, இந்த சபை மக்களுக்காய் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. துபுலமாய் இந்த ஆராதனை கேட்கின்ற காண்கிற ஆராதிக்கின்ற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம், ஒவ்வொரு மேலும் உடைய பிரசனம் அளவற்றதாக வெளிப்படுவதா, வெளிப்படுவதாக இந்த மண்டலத்தினுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு விடுதலையும் ஒரு ஆசீர்வாதம் நன்மை எதிர்பார்க்கிறார்களோ அந்த மண்டலத்தினுடைய ஆசீர்வாதம் வெளிப்படட்டும். தடைகளை கடிந்து விடுகிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெயம் அடைகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. നമ്മുടെ സഹോദരൻ സ്തോത്രമാണ് കടന്നാളെ കൂപ്പിട്ടതാൽ സ്തോത്രം. ഹല്ലേലൂയ. അവർ ஊரிலே காணப்பட்ட கடனால திரும்பவும் அந்த மஸ்கத்தில் அவர் கடந்து செல்றார். நாட்கள் குறைந்தையில் இருக்கிறார். ஹல்லேலூயா. சகோதரனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் இப்போ சபை குறித்துள்ள ஒரு சந்தோஷம் இப்பொழுதும் அவருக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவரை ஆதரிக்கும்படியாய் சபைக்கு சில காரியங்களை செய்வேன் என்று நான் சொல்லியிருக்கேன். ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பெரிய காரியங்களை செய்யணும், அவருக்காக ஜெபிக்க வேண்டும். அதே போல ஸ்தோத்திரம் நம்முடைய சகோதரன் ஜோயல் என்று சொல்லப்படுகிற சகோதரர் முன்னால் ஒரு 2 நாட்கள் குடும்பமாய் நமக்கு கடந்த ஆண்டவரை ஆராதித்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையில் மிக ஒரு நெருக்கத்தின் அனுபவத்திலே காணப்படுகிறார். ஆண்டவர் தாமே ஆண்டவர்களுக்கு அற்புதங்களை செய்தெடுக்கும்படியாய், ஆண்டவருடைய கருத்தில் வெளிப்படும்படியாய் நாம் ஒருமித்து ஜெபிக்கலாம். ஆண்டவரை சோதனைகளாம். அவருடைய குடும்பத்தில் எல்லா நெருக்கடிகளை ஆண்டவர் மாற்றும்படியாய், கவலைகளை மாற்றும்படியாய், சத்துரு விதைத்திருக்கின்ற எல்லா பொல்லாத சோதனை வேதனை விதைகளை ஆண்டவர் மாற்றி போடும்படியாய், தெய்வீக சமாதானம் குடும்பத்தில் ஊற்றப்படும்படியாக நான் ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தினால் வல்லம் இந்த குடும்பத்திற்கு வெளிப்படட்டும். குடும்பத்தின் ஹல்லேலூயா நன்மைக்கு, அனுகிரகத்திற்கு, சந்தோஷத்திற்கு, சமாதானத்திற்கு, விடுதலைக்கு எதிரவாதிகள் எல்லாம் சத்துருடைய கிரியைகள் முறியடிக்கப்படுவதாக, தெய்வீக வல்லம் வெளிப்படுவதாக, நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறபடியா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சரணம் பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சபை குறித்துள்ள ஹல்லேலூயா வாஞ்சியுடைய நம்முடைய மகனிலும் நம்முடைய மகனை ஆதரவு ஆசீர்வதிக்க காணப்படுற மண்டலத்தை தெய்வீக ஆசீர்வாதம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. வெளிச்சம் மண்டலத்தை தெய்வ பிரசன்னம் வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. அவருடைய தலைகால் விமரச் செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். அவருடைய குடும்பமாய் அவருடைய ஆசீர்வதிக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நமக்கு சாட்சியாய் நிலைநிறுத்துகிறபடியால் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரும் விடுதலை, ஆசீர்வாதம், நன்மை ஏற்படுவது வெளிப்படுகிறபடியால் ஸ்தோத்திரம். ராஜாவும் மாளிகையில்
கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹalleluya, ஸ்தோத்திரம். அவருடைய பிரசன்னத்திற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. ஓ, நீங்க காணப்பட்டால் அவருடைய பிரசன்னம் உன்னை மூடுகிறது. ஹalleluya. ஓ, நீ ஆண்டவரை ஆதரிக்கிறார். ஹalleluya. உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உன்னுடைய மனதிலே ஆண்டவர் அழைக்கிறார். ஹalleluya. இந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கிறார். நிச்சயம் நீ கைவிடப்படுவதில்லை. நீ கைவிடப்படுவதில்லை. கண்டபடியா நமக்கு நன்றி சொல்லுங்க. கேட்டபடியா நன்றி. கண்டபடியா அவர்களுடைய ஜபத்தை கேட்டபடியா நிச்சயம் உனக்காய் அவர் கிரியை செய்வார். நிச்சயம் உன்னை ஆதரிப்பார்மா. ஹalleluya. உன்னுடைய கலக்கங்கள் மாறும், உன்னுடைய குழப்பங்கள் மாறும். ஹalleluya. உனக்கு உதவி செய்யபடியா நல்லவர் கூட உண்டு. ஹalleluya. 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 நல்ல தகப்பனே, எங்கள் நல்ல ஆண்டவரே, நல்ல வேளைக்கு ஆசீர்வாதம். உம்மை துதிக்க ஆராதிக்க ஜெபிக்க எங்களுக்கு நல்ல கிருபைக்கு ஆசீர்வாதம். இந்த மகிமையுள்ள பிரசன்னத்தினால் எங்களை நிறைத்தபடியா ஆசீர்வாதம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எங்கே காணப்பட்டால் இந்த மகிமை மேகமலை மூடுவதால் ஒரு நாட்கள் இந்த உலகத்தில் ஜீவிப்பதற்கு தேவையான பலனும் ஹalleluya வல்லமையும் சுகமும் ஆசீர்வாதங்களும் நம்முடைய பிள்ளைகளோட வாழ்வில் உண்டாவதா. ஓ ஹalleluya, ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளுக்கு தலைநிமிரச் செய்வீராக ஆண்டவரே. யாரு கைவிடப்படும்படி இந்த உலகத்தின் ஹalleluya அறிவுக்கு நேராய் கடந்து கொண்டிருக்கிற ஜனத்தை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, இரக்கம் பாராட்டுவீராக. ஒவ்வொருத்தருமை குறித்து அறியட்டும். எங்கள் தமிழ் மக்களுமே அறியட்டும் ஆண்டவர். இந்தியா இயேசு அறியட்டும். உலகத்தின் ஜனங்களுமே அறியட்டும் ஆண்டவர். இரக்கம் பாராட்டுவீராக. பெரிய காரியங்களை செய்திருக்கிற அப்படியா ஸ்தோத்திரம். நாளை தொடர்ந்துள்ள நேரத்தில் நம்முடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களோடு பேசுங்கப்பா. நம்முடைய சத்தத்தை கேட்கறதுக்கு திரும்பலாக உலகத்தின் ஆலோசனை வெளிப்படட்டும். ஹalleluya. மகிமையோடு தொழுது எங்களுக்கு திரும்பி செல்வீராக. தொடர்ந்துள்ள நேரத்தில் நம்முடைய வார்த்தை அனுப்பி எங்களை விடுதலையாக்கி எங்களை பலப்படுத்தி எங்களை பக்தி விருத்திலே ஹalleluya ஸ்தோத்திரம் வளரச் செய்கிறபடியா ஸ்தோத்திரம். உங்களை தாழ்த்துகிறோம். நம்முடைய கரங்களில் தொடர்ந்து பிரசனம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த நல்ல நாளுக்காய் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. ஸ்தோத்திரம். அவருடைய மகா கிருபைக்காய், அவருடைய மாறாத அன்பிற்காய் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹalleluya. ஆண்டவரே, ஆச்சரியகரமாய் அற்புதகரமாய் இதுவரை நடத்தி வந்தார். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நான் துதிக்கிறேன். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திரம். சத்தியதர சுந்தரிக்காய் ஹalleluya. ஸ்தோத்திரம். 128ஆம் சங்கீதம் அவருடைய 1ஆம் வசனத்தை படிக்கிறார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நமக்கு எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த ஒரு வேத பகுதி. ஹalleluya. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. பொதுவே ஸ்தோத்திரம். ஹalleluya. நம்ம கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் நம் ஸ்தோத்திரம் எடுத்துக்கொண்டால் அநேக நேரங்களிலே நம் மக்கள் மத்தியிலே பக்தி உண்டு, ஆனால் பயம் அநேகருக்கு இல்லை. ஆமென். ஹalleluya. பக்தி உண்டு, ஆனா பயம் இல்லை. ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆனால் சில மற்ற மதத்தவர்களை குறித்து நாம் பார்த்தோம்னா, அவங்க ஆண்டவர் அறியாதவங்க, விக்கிரகத்தை செவிக்கிறவங்க, ஒண்ணு இல்லாதக்கு முன்னால குடும்பங்கள் பெற்றவங்க. ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆனால் அவர்களுக்கு பயங்கர பயம். ஹalleluya. ஸ்தோத்திரம். பக்தியும் பயமும் அவர்களுக்கு உண்டு. ஹalleluya. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பயப்பட்டு ஸ்தோத்திரம் அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஹalleluya, நம் பக்தி உள்ள நாம் இன்னைக்கு அநேகர் சொல்வது ஸ்தோத்திரம் ஹalleluya, அன்பு பயத்தை போக்கும் தானே பைபிள் சொல்லுது. ஹalleluya. ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறதுனால எனக்கு அவங்கள பத்தி பயம் இல்லை. ஹalleluya. அந்த பயம் இல்லாதனால ஸ்தோத்திரம் ஹalleluya கேர்லெஸ்ஸா ஜீவிக்கிறார்கள். ஹalleluya. தேவனுடைய பிள்ளைகளை நாம் அநேக நேரங்களில் கேர்லெஸ் ஆகி விடுகிறோம். ஹalleluya. அன்போடு கூட நம்முடைய தகப்பன் நம்மை நேசிப்பவர், நமக்கு தகப்பனிடத்துல மிகவும் அன்புண்டு. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஹalleluya. அநேக இடங்கள்ல தகப்பன் மாதிரி தான் பிள்ளைகளுக்கு இருக்கிறோம் தானே. அவங்களுக்கு ஸ்தோத்திரம் பயம் பத்துதான். ஹalleluya. ஏன்னா அவங்க கை தானே அடிச்சா பயங்கரமா இருக்கு. தாய்மார்கள் அடிப்பாங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம். அவங்க எப்படி அடிப்பாங்கன்னு நமக்கு தெரியும். ஹalleluya.
அவளுக்கு ஒருத்தரும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு பயம் இல்லை. அடி வந்தா கூட அவங்க அம்மா தான் பார்த்துக்கலாம், அவளே எவ்வளவு அடிப்பாங்கன்னு ஒரு சிந்தனை இருக்கு. ஆனா தகப்பன்மார் கையெடுத்தா சோதரம் அது வலிக்கும், அந்த ஒரு பயம் இருக்கு. ஆனால் அடிச்சதுனால அடுத்த பிள்ளைகள் வராமலா இருக்கிறாங்க. அடுத்த செகண்ட் ஓடி வந்து அப்பான்னு கூப்பிடுறாங்க. அடுத்த சில சோதரம் நல்ல வலிச்சா சிலப்பும் அப்படி புணங்கி போய் இருந்தால் கூட அடுத்த சில நிமிடங்கள் கழியும் பொழுது பிள்ளைகள் கடந்து வருகிறார்கள். பாருங்க, அன்பு உண்டு, அதே நேரத்தில் பயமும் உண்டு. நம்முடைய தகப்பனிடத்தில் நம் ஆண்டவர் ஆராதிக்கிற தேவனை குறித்துள்ள நம்முடைய எல்லாருக்கும் பரமபிதாவர், எல்லா பிதாக்களுக்கும் மேலான பிதா நம்முடைய பரமபிதா. ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த பிதா கொடுத்தாதான் இந்த பிதா வேலை செய்ய முடியும், ஏதாவது கொண்டு வர முடியும், சாப்பிட முடியும். ஆனால் எல்லாருக்கும் மேலான சர்வ வல்லமையுள்ள தேவன், நம்மை போஷிப்பவர், நம்முடைய தேசத்துக்கு மழை அனுப்புவர், நாம் வேலை செய்கிற மண்டலங்கள் அணிந்தரங்களை நமக்காய் கொடுப்பவர், எல்லா நன்மைகளையும் செய்பவர், அவரை நாம் நேசிக்கிறோம், அவரை குறித்துள்ள பக்தி உண்டு. ஆனா எத்தனை பேருக்கு பயம் உண்டு? எப்படி வேணாலும் நடக்கலாம், அவரோட அன்பு செலுத்துறாரு போல. அநேகருக்கு பக்தி உண்டுமா? அநேகரை பார்த்துருக்கீங்களா? சர்ச்சை பார்த்த உடனே நமஸ்காரம் அடிப்பாங்க, சர்ச்சை பார்த்த உடனே நமஸ்காரம் அடிப்பாங்க, அவளுக்கு தலையை குறிச்சு காட்டுவாங்க, இப்படி இப்படி எல்லாம் வைப்பாங்க, என்னென்ன அது என்ன புதிய இப்படிப்பட்ட பல காரியங்கள் செய்வார்கள். ஆனால் பயம் உண்டா? ஸ்தோத்திரம். பாருங்க, சகிதா சொல்றாங்க, நான் எங்கே போனாலும் உங்களுடைய பிரசன்னம் நீரதை காண்கிறேன். பாதாளத்துல போய் படுக்க போட்டாங்க, சர்ச்சுக்கு முன்னால போக மாட்டோம் அல்ல. எங்கே போனாலும் நம்முடைய கண்களை காண்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எங்கே காணப்பட்டாலும் நம்மை அறிகிற, நம்மை காண்கிற ஒரு தகப்பன் நமக்காக உண்டு. எந்த ஸ்தோத்திரம் பயம் நமக்கு வேணுமா? அவரோட அன்பு செலுத்தணும், அவரோட பக்தியுடனாய் நாம் காணப்பட வேண்டும். அது ஸ்தோத்திரம், பயபக்தி. அதுதான் அந்த பக்தி தான் பயபக்தி என்பது. பயபக்தியுடன் நாம் காணப்பட வேண்டும். பயத்தோடு கூடிய பக்தி. சோதரம். அவர் எனக்கு யாவற்றையும் செய்வான், அவரைத்தான் நான் தொழுது கொள்ள வேண்டும், அவரை மட்டும்தான் நான் ஆராதிப்பேன் என்ற பக்தியோடு கூட தவறுகள் செய்யும் பொழுது நம்மை தண்டிக்கிற நல்ல தகப்பனுக்கு ஒரு பயமா நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். நம்முடைய தகப்பன் வந்து ஊதாரி பிள்ளையா விடுறவர் அல்லமா, நம்மை தண்டிப்பவர், நம்மை நேசிப்பவர், நம்மை தண்டித்து நம்முடைய பாதையில நம்மை கொண்டு வந்து முடிவு வரைக்கும் நம்மை நடத்த வல்லமையுள்ள தேவன் அவர். சொல்லுகிற வலுவாதபடி நம்முடைய சன்னிதானத்தை அவர் நிறுத்த வல்லமையுள்ள தேவன் என்று. அவர் தான் நம்மை நிறுத்துபவர். விசுவாசத்தை பவுல் சொல்ற, விசுவாசத்தை தொடங்குறவரும் முடிப்பவருமாய் அவரை நோக்கி ஓட கடவும். அப்ப தொடங்குறவர் அவர் தான், முடிப்பவர் அவர் தான், எல்லாவற்றையும் செய்பவர் அவரே. அவரை குறித்த ஒரு பக்தியுடவர்களாக நாம் காணப்பட வேண்டும், பயபக்தியுடையவர்களாய். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பயப்படுகிறவன் அவன் வழிகள் நடப்பான். பக்தியுள்ளவன் அல்ல, பயப்படுகிறவன் அவர் பாதையில் நடப்பான். தகப்ப தட்டுவார், கண்டிப்பார், தகப்ப திட்டுவார். என் தகப்பன் சோதரம். என் அன்பு சோதரம் எல்லாம் அவருடைய கரங்களில் இருக்கு. நம்மை அநியாயமாய் நம்மை உபத்திரவிக்கிற தேவன் ஒன்றும் அல்ல. சோதரம் தப்பு பண்ண உடனே சில நேரங்களில் நம்ம பெரிய கம்பல் எடுத்து நிற்கிற மாதிரி அவர் நிற்பதில்லை. அநேக நேரங்களில் சோதரம் அல்லையா நம்ம சொல்லுவோம், நான் வச்சுட்டு எல்லாம் சேர்த்து உனக்கு உண்டு அப்படின்னு. சேர்த்து சிறப்பு கிடைக்கும். சோதரம் பாருங்க, அதுவும் தீமைக்காக அல்ல, நன்மைக்காகவே. நம்ம நேசிக்கிற நல்ல தகப்பன் அவர். நாம் கைவிடப்படுவது அவருடைய விருப்பம் அல்ல. தேவனுடைய பிள்ளைகள் நாம் அனுக்கிரகிக்கப்படணும் என்பதற்காக மட்டுமே சில நேரங்களில் கூட அவர் காணாமல் போல் மௌனமா இருப்பதும் கூட. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா அநேக நேரங்களில் ஆண்டவர் இஸ்ரவேல் ராஜ்யத்தை எதிராளுடைய கரங்களில் கொடுத்தார். அவர்கள் விதை விதைத்தாரு, அதற்கு நீர் பாய்ச்சினாரு, அதற்கு களை எடுத்தாரு, அதற்கு உரம் போட்டாரு. காட்டு மிருகங்கள் வந்து கடந்து வந்து அதை இல்லாமல் போகாதபடி அதற்கென்று விழித்திருந்து எல்லாவற்றும் கடைசி வரை அது பயிர் விளையும் வரை அதை பாதுகாத்தார்கள். ஆனால் அது அறுப்புக்கு முன்பாய் எதிராளி வந்து அதை கொள்ளை கொண்டு போய்விட்டான். இது ஆண்டவர் அறியாமல் சம்பவிப்பதற்கு காரணம் இஸ்ரவேலுக்கு என்று ஒரு பிரத்யேக பாதுகாவல் உண்டு, இஸ்ரவேலை காண்கிற தேவன் உண்டு. இவர்கள் மனம் திரும்பும்படியாய் அது சோதனைகளை பாதுகாக்கிற, நன்மைகளை பாதுகாக்கிற, எல்லாவற்றையும் அறிகிற தேவன் சோதனை உண்டென்று உணர்வு எப்பொழுதும் அவர்களுக்கு
காணப்பட வேண்டும் என்று சொல்லி அநேக நேரங்களிலே ஆண்டவர் எதிரான கரங்களிலே ஆண்டவர் விட்டுக் கொடுத்தார். ஆண்டவர் காணாமல் போல் இருந்தார். ஆனாலும் ஆண்டவரை கைவிடலாமா? ஓ ஸ்தோத்திரம். கிருபை இரக்கங்களால் அவர்களை சேர்த்துக் கொண்டார். ஓ அவருடைய அநாதி அன்பு நம்மையும் நாட்களில் தாங்குகிறது. நம்முடைய வாழ்வில் வந்து போன குறைகளை ஆண்டவர் நினையாதபடி நம்மை ஆண்டவர் ஆச்சரியகரமாய் நடத்துகிறார். ஓ தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவனில் நினைக்கும் சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன், அவர் என்னுடைய தேவன். அவர் சகல நாட்கள் நம்மை நடத்துவார், முடிவரை நம்மை நடத்துவார். ஒரு பயம் அவர்கள் குறித்து இருக்கணும். பயபக்தியுடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். வெறும் பக்தி இல்லமா, ஆண்டவரை குறித்துள்ள பயபக்தியுடையவர்களாய் நாம் காணப்படுவோம். ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். ஒரு மனிதன் சோதரமாக சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 31 அதனுடைய 42 படிங்களா. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்னோடு இராமற் போனார். நீர் இப்பொழுது என்னை வெறுமே அனுப்பிவிட்டிருக்கு. தேவன் என் சிறுமையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னார். ஆமென். இது யாக்கோபுடைய ஒரு சாட்சியமா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய மாமனார் வீட விட்டு ஸ்தோத்திரம் இறங்கி புறப்பட்டான். ஹல்லேலூயா. அவன் வரப்போ ஸ்தோத்திரம் அவனுக்குரியதை எடுத்து லாபானுக்கு ஸ்தோத்திரம் அவளுடைய மனைவிமார் ரெண்டு விக்கிரகத்தை எடுத்து வச்சாங்க. அவளுடைய மனைவி ஒருத்தி விக்கிரகத்தை எடுத்து வச்சா. ஸ்தோத்திரம் காலமே பார்த்தவன் போயிட்டான். பிள்ளைகளையும் அவனுடைய சம்பத்தை எல்லாம் கொண்டு போயிட்டான். ஸ்தோத்திரம் ஒரு பக்கம் கோவம் வந்திருந்தாலும் போட்ட அப்படின்னு அப்படி போய் பார்க்கவும் அவனுடைய பஞ்சவர்ணத்தினால் செய்யப்பட்ட விக்கிரகங்கள் ஒண்ணு காண. அதை பார்த்தப்போ அவனுக்கு பயங்கர கோவம் உண்டாச்சு. அவன் கடனாளரை பூஜிச்சதும் சேவிச்சதும் ஸ்தோத்திரம் அவனுக்கு பொக்கிஷமாய் காணப்பட்டதும் காணாதப்போ அவனுக்கு பயங்கர கோபம் உண்டானது. அப்பொழுது இவனை பின்தொடர்ந்தான். இவனை ஒரு வழி பண்ண நினைச்சுதான் வந்தான். வர வழியில் ஆண்டவனுக்காய் வெளிப்பட்டார். ஆண்டவரத்துல பேசுறார். சோதரன் யாக்கோபு மேல நீ தீமைக்காக ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. நன்மை எல்லாம் ஒரு தீமை அவனுக்கு விரோதமாய் செய்யக்கூடாது. ஆண்டவர் வாணி பண்ணார். இதை கேட்டவன் அவன் பயந்துட்டான். சோதரம் அநேக மண்டலங்கள் தேவனுடைய பிள்ளை நீயும் நானும் நிலைநிற்பது நமக்கு விரோதமாய் சத்துரு கடந்து வந்த பொழுது ஆண்டு சத்துரு வாண் பண்ண என் பிள்ளை மேல தீமையாக ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. அநேகரும் வாழ்க்கையில பிரச்சனை போல் வந்ததல்லவா, நீ ஏன் நினைத்த நான் தளர்ந்து போனேன் தகர்ந்து போனேன் முடிச்சு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆனால் கிருபையாய் இன்றைக்கு வரை ஆண்டவர் உன்னையும் என்னையும் நிலைநிறுத்திருப்பது எப்படி தெரியுமா? உனக்கு விரோதமாய் உன்னை நிர்மூலமாக்க வேண்டும் என்று சத்துரு பிளான் பண்ணி கங்கணம் கட்டி கடந்து வந்த பொழுது ஆண்டவர் சத்துருவை கடிந்து கொண்டபடியால் இன்றைக்கு வரை நாம் நிலைநிறுக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினால் நாம் நிலைநிறுக்கிறோம். நாம் நிலைநிறுக்கிறோம் ஆண்டவருடைய கிருபையினால். பாருங்க சோதரம். அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்து முடிச்சப்போ யாக்கோபு சொல்ற ஒரு காரியம், என் பிதாவின் தேவனாகிய லாபான் சொல்றான், என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவனுமாய வரும் என்னோடு இராமற் போனார். அவர் என்னோடு இராமற் போனார். இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பி விட்டிருப்பேன். பாருங்க அவனுக்கு நன்னாய் தெரிகிறது, அவர் என் கூட இல்லைன்னா இப்ப நான் வறுமையா நடத்த விட்டு போயிருக்கணும். ஏன்னா லாபான் வந்து அவனுடைய ஆட்களமாய் வந்து என்னோட எல்லாவற்றையும் திரும்ப கொண்டு போயிருப்பான். என்னை வெறுமையா எனக்கு போயிருப்பான். சோதரம் எனக்கு தீமைக்காய் பலதையும் செய்திருப்பான். சோதரம் அவன் சொல்லுகிற அதுல சொல்லுகிற ஒரு வேடுதான் சோதரம் ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும். பாருங்க சோதரம் தன்னுடைய முற்பிதாக்கு பயபக்தியோடு ஆண்டவரை சேவித்தார்கள். சோதரம் அவன் உண்மை ஒத்துக்கொண்டாங்க. இன்னொரு விஷயம் என்னுடைய பயபக்திக்கு நான் சொல்லல அந்த இடத்துல. ஏதோ சோதரம் அந்த ஆற்ற கணக்கு வரையும் சோதரம் சோதரம் அந்த ஆற்ற கடக்க வரையும் அவன் அதை சொல்லவே இல்லை. ஏன்னா அந்த இடத்துல ஆண்டவரை சந்தித்தார். ஞாபகாற்ற வரல ஆண்டவர் சந்தித்தார். அதுவரை அதை சொல்லல. காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு தெரியும் கையில பலம் உண்டு, பக்தி உண்டு, ஆனா பயம் இல்ல. பல காரியங்கள் கையில வச்சிருந்தான். சோதரம் மாமனாரே பல இடத்துல சோதரம் அங்க இருந்து பல விதத்துல அவன் அங்க ஊழியம் செய்தான். பாருங்க தகப்பனார் வீட்டிலிருந்து புறப்பட்டு ஓடின பொழுதும் சோதரம் அனுக்கிரகத்தை கொண்டு ஓடினான். ஆனா பல அதை வேறு விதமாய் பெற்றுக் கொண்டு ஓடினான். அதனால அவன் சொல்றான், என் பிதாக்களின் தேவன் சோதரம் என்னுடைய தகப்பனாரினுடைய பயபக்திக்குரியராகிய ஆண்டவர் அவர் என்னை பாதுகாக்காமல் போனார். தேவனுடைய சனமே ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே
நம்மை அவர் பாதுகாக்கிற தேவன். ஆமென். பயபக்தியோடு நீ ஆண்டவரை சேவித்தால் இந்த தலைமுறைகளையும் அவர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அவர்களை ஆண்டவர் உணர்த்துவார். இந்த ஆசிரியர் தகப்பன்மார் பயபக்தியோடு அவரை சேவித்தார்கள் என்று அவர் சாட்சி கொடுக்கலாமா? அப்ப இவனுக்கு இன்னும் நிச்சயம் அந்த பயபக்தி வாழ்க்கையில் உண்டாகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க சொல்ற அதுக்கப்புறம் நீங்க பார்த்தாலே புரியும் அவனுக்கு பயபக்தி உண்டாச்சு. ஹல்லேலூயா. சகோதரர் எல்லாமே வாரான் அறிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா ஹல்லேலூயா சுயபலம் எல்லாவற்றும் இழந்து போய்விட்டான், சோர்ந்து போயிட்டான், சார்ந்து போயிட்டான். ஆண்டு சமூகத்தில் நீரனை ஆசீர்வதித்தால் நான் உண்மை விடேன். ஹல்லேலூயா. நீர் அனுகிரகித்த மட்டும்தான் ஆசீர்வாதம், வேற மார்க்கமே என்று சொல்லி ஆண்டோட பாதத்தில் முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவரை பற்றி கொண்டான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனமே ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஈசாக்கினுடைய பயபக்திக்குரிய தேவன் அவர். அந்த பயபக்தியோடு ஆண்டவர் ஆராய்ச்சாங்க, அவரை சேவித்தார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நாட்கள்ல நமக்கு பக்தி மட்டும் இல்ல, பயம் வேணும். பயபக்தியோடு நாம் ஆண்டவரை சேவிப்போம். ஹல்லேலூயா. ஒரு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சங்கீதத்தை கூட படிங்க. 5ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை படிங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 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 நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தாவீது அவன் ஆலயத்துக்குள்ள போய் அவன் எப்படி ஆண்டவர் ஆராதிப்பான்னு ஸ்தோத்திரம் அந்த இடத்துல சொல்லி இருக்கிறான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து, நம்ம எல்லாம் இந்த இடத்துல வந்திருப்பது ஆண்டு சமூகத்தில் எங்கே காணப்பட்டால் ஆண்டு சமூகத்தில் ஆண்டோட வார்த்தை கேட்கும்படி ஆண்டோரை ஆராதிக்கும்படி அமர்ந்திருப்பது அவருடைய மிகுந்த கிருபையினால். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பலத்தினால் அல்ல, நம்முடைய திறமையினால் அல்ல, ஒண்ணு இல்லம்மா. ஹல்லேலூயா. சொல்லும்போது மிகுந்த கிருபையினால் கிருபை பாராட்டபடியாக அந்த பாக்கிய பதவி நமக்கு கிடைச்சுமா? இல்லைன்னா இல்ல. அநேக நம்மை விட படித்தவர்கள், நம்மை விட பணக்காரர்கள், நம்மை விட ஐஸ்வர்யமுடையவர்கள் அநேகர் இன்றைக்கும் ஆண்டவரை குறித்துள்ள சரியான அறிவில்லாதவர்களாய் காணப்படும் பொழுது ஆண்டவர் நமக்கு நம்முடைய மிகுந்த கிருபையினால் ஆண்டவரை குறித்துள்ள தெளிவை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அறிவு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நம் நேரம் ஜெபித்தப்போ யூரோப்பு ராஜ்யங்களுக்கு ஜெபித்தோம் அல்லவா? ஒரு காலகட்டத்தில் அவர்களை ஆண்டவரை ஆராதிக்கின்ற ஜனமாய் காணப்பட்டவர்கள், அந்த முழு மனதோடு சேவித்தவர்கள். இன்னைக்கு பாருங்க, புதிய கடவுளும் புதிய தெய்வத்தை தேடி அலைகிறார்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கடந்த நாளிலே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் பார்த்த ஒரு நியூஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது, மிகவும் யூரோப் ராஜ்யங்களில் நமக்கு தெரியும் இந்த ராஜ்யத்தில் உள்ள இந்த மதம் பயங்கரமாய் ஸ்பீடா வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. பயங்கரமா வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. நமக்கு முன்னாலே எல்லாம் கேட்டிருக்கு, அநேக சபைகள் அடைக்கப்பட்டன, அநேக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இவர்கள் சேவிக்கின்ற அந்த தெய்வத்திற்காய் அந்த ஆலயத்திற்கு விட்டு கொடுத்தார்கள். அநேக டெம்பிளா மாற்றினாங்க. அநேக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்னென்னமோ ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. விடுதிகளுக்காக அதற்காக இதற்காக விட்டு கொடுத்தாங்க. ஆலயத்தில் ஆராதிப்பதற்கு யாரும் இல்லை, அதை மெயின்டைன் பண்றதுக்கு யாரும் இல்லை. யாருக்கு வேண்டாம் ஆலயம்? ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் யார் தெரியுமா? பக்தி உண்டு, பயம் இல்லாதனால. ஹல்லேலூயா. பயம் இல்லாததால், ஆண்டவரை குறித்துள்ள ஒரு பயம் இல்லாததனால் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போகிறார்கள். இன்னைக்கு எல்லாம் ஸ்தோத்திரம். அந்நியர்கள் ஆண்டவரை சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்நியர்கள் அவர்களுடைய தெய்வத்தை சேவிக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, ஆலயத்துல நம்ம வரும் பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய மிகுந்த கிருபையினால் நம்மளுடைய சன்னிதானத்தில் நாம் வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப அந்த நன்றி நமக்கு வேணும். ஆண்டவரை துதித்துக் கொண்டு ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டு நாம் ஆண்டவர் சமூகத்தில் கடந்து வரணும். ஹல்லேலூயா. உள்ளத்தில் ஆண்டவரை துதிப்பொருளாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே தக்க பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு மிகவும் சந்தோஷம். ஒரு ஸ்தோத்திர டைம்ல என்னோட சேலரி ஆண்டவர் பெரிய ஒரு மாற்றத்துக்கு முன்னால கொஞ்ச காலங்களுக்கு முன்பாக ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தந்தப்போ நான் காணிக்கை எடுத்தப்போ எனக்கு பயங்கர தசமாக எடுத்து மாற்றம் எனக்கு பயங்கர சந்தோஷம். ஐயோ ஆண்டவரே, இவ்வளவு தசமாக வைக்க எனக்கு கிருபை செய்தாப்பா, நான் என்ன உண்டு ஆண்டவரே? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தசமாக எடுத்து வைப்பதற்கு நான் என்ன உண்டு? ஹல்லேலூயா. நான் ஆண்டு சொன்ன அழுது இருக்கிற ஆண்டவரே தெரியும், அவ்வளவு நல்லவரப்பா, அவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த கிருபைக்கு, அந்த மகா கிருபைக்காக ஆண்டவர் துதிக்க கடமைப்பட்டவன்.
ஆலயத்தில் பிரவேசிக்கும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு, அப்படிப்பட்ட ஒரு நல் மனசாட்சியோடு நாம் ஆண்டவர் சமூகத்தில் கடந்து வர வேண்டும். ஹalleluya ஸ்தோத்திரம். ஹalleluya. பாருங்க, நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து ஹalleluya உமது பரிசுத்த சந்ததிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். ஹalleluya. உம்முடைய பரிசுத்த சந்நிதியில் ஸ்தோத்திரம். ஹalleluya. பயபக்தியுடன் பரிசுத்த சந்ததிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். அன்னைக்கு பரிசுத்த சந்ததிக்கு நேரே நின்று பயபக்தியுடன் பணிந்து கொள்ளலாம் முடியும். இன்னைக்கு ஆண்டவர் கிருபை காலத்தில் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தை கடந்து வந்தவரை பணிந்து கொள்ளும்படியாய் அவள் அதற்கு நேரே பார்த்து ஆண்டவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது கூட அவர்கள் பிரகாரத்தில் நின்று ஆண்டவரை ஆராதித்த பொழுது கூட அவர்கள் பயபக்தியோடு அவர் ஆண்டவரை தொழுது கொண்டார். ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம். ஹalleluya. தேவனுடைய பிள்ளைகளே, பயத்தோடு நாட்களை ஆண்டவரை ஆராதிப்போம். ஹalleluya. நம்ம இடைக்குள்ள சர்ச் ஸ்தோத்திரம். ஹalleluya எல்லாம் மாறிட்டது. ஹalleluya. நமக்கு நாளைக்கு இந்த இடத்துல சர்ச் பேர் ஒரு மேட்ச் எல்லாம் வச்சு ஒரு ஸ்தோத்திரம். ஹalleluya ஒரு ஸ்டிக்கர் ஒட்டும்படியா நம்ம சரண ஊர்ல இருந்து கடந்த 2 நாள் 3 நாளைக்கு முன்னால கூப்பிட்டான். சோதரி அது என்னோட ஆசை பாசம், அது செய்யட்டுமா அப்படின்னா. நானும் தெரிஞ்சு செய்யுங்க, ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பா. என்னன்னு அதுக்கு எவ்வளவு ஆணு சொல்லுங்க, நான் சோதரி அதுக்கு நான் காசு அனுப்பித்தரேன் அப்படின்னா. ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர் ஆசீர்வதிப்பா. இப்ப என்ன நம்ம பண்றோம், முன்னாடி சர்ச்சில் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ல எங்க சர்ச்சில் சொல்றோம் புல்பிட்டுக்கு பக்கத்துல ஒரு கழுக்கல் மேல உண்டு, ஓடு சர்ச். அதுல எழுதி இருக்கும், பயத்தோடு கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்தோடு களி கூறுங்க. முன்னாடி சர்ச்சில் எல்லாம் உண்டு, நம்ம சர்ச்சில் வரலாறு இருக்கும். அவங்க எழுதிப்பாங்க, பயத்தோடு கர்த்தரை சேவியுங்கள். இன்னைக்கு நம்ம பெரிய வாக்குத்தத்தம் சொன்னோம்னா அதெல்லாம் நம்ம வைக்கிறோம். வெரி குட், நல்லது. ஆனா இது இருக்கணுமா, பயத்தோடு ஆண்டவரை சேவிக்கணும். ஹalleluya ஸ்தோத்திரம். ஹalleluya. பயபக்தியோடு ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். ஹalleluya. பாவி சொல்றான், சோதரமுடைய சன்னிதானத்துல இருக்கணும் பயபக்தியோடு. ஹalleluya. பரிசுத்த சந்நிதிக்கு நேராக நான் நம்மை தொழுது கொள்வேன். ஆமென். ஹalleluya. அவனை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஆமென். ஹalleluya ஸ்தோத்திரம். அவனை ஆண்டவர் உயர்த்தினார். அந்த ராஜ்யத்திலே எல்லா சோதரமான பதவிகளுக்கு மேலான பதவியை மாற்ற ஆண்டு கொடுத்தார். தலைமுறை தலைமுறையாய் அந்த சிங்காசனத்தில் உயிர்த்திருக்கும்படியா ஆண்டவர் தன்னுடைய தலைமுறைகளை மாற்ற கொடுத்தார். நீதியா அது காணப்பட்டது. ஆண்டவர் அந்த நீதியுடையவர். நீ ஆண்டவர் பயபக்தியோடு சேவிச்சான், ஆண்டவர் மேல் நீதியுடையவர்களாய் காணப்படும். யாக்கோபு சொன்னா இல்லையா, என்னுடைய சோதரமாலு என்னுடைய தகப்பன்மா பயபக்தியோடு சேவிச்சாங்க, அதனால தான் உன்னை என் மேல தொடர்ந்து ஆண்டவர் அனுமதிக்கல. தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட்டபடியாய் ஹalleluya ஸ்தோத்திரம். நீ பயபக்தியோடு ஆண்டவரை சேவித்தால் போதும், உன்னுடைய தலைமுறைகள் ஆண்டவரால் அலங்கரிக்கப்பட்டவாய் மாறுவார்கள். ஆமென். ஹalleluya ஸ்தோத்திரம். ஹalleluya. தேவனுடைய பிள்ளைகளை பயத்தோடு நாம் ஆண்டவரை சேவிப்போம். ஹalleluya. ஒரு ஆளை கூட படித்துக்கலாம். எபிரேயர்ல ஸ்தோத்திரம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்துக்கு படிங்க. எபிரேயர் சொல்ற நிருபம் 12ஆம் அதிகாரம். ஹalleluya ஸ்தோத்திரம். 11:7 விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே பாழாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாய் தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டுபடினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். அதுக்கு முன்னால சொல்லப்பட்டிருக்கிறது ஹalleluya ஸ்தோத்திரம். மிக்க தேவனிடத்தில் இல்லம்மா அதுதான் 7ஆம் வசனம். விசுவாசத்தான நோவா தற்காலத்திலே காணப்படாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று. மிக முக்கியமான விஷயம் அது. ஏமா எப்படி அவன் பயபக்தியோடு ஆண்டவரை கீழ்படிச்சான தெரியுமா? அன்னைக்கு உலகத்துல இல்லாத ஒரு சம்பவத்தை குறித்து ஆட சொன்னப்போ அன்னைக்கு சோதரமா எக்ஸிட்டா உள்ள ஒரு சம்பவம் அல்ல, அன்னைக்கு உலகத்துல உள்ள ஒரு காரியம் அல்ல. மழை ஆண்டவர் பனியினால் பூமியை நனைத்துக் கொண்டிருந்தார். சோதரமானவர்கள் புல் பூண்டுகளை உள்ள அப்போ விளைய செய்வது எல்லாம் பனியினால. ஆனால் அங்க அன்னைக்கு மழையே கிடையாது. ஆண்டவர் மழையை அனுப்புவேன் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுறா. ஆண்டவர் சொல்லுகிறா அனுப்புவேன், பூமி மழையின வெள்ளத்தினால நிரம்பி சோதரமான ஒரு பெரிய ஜலப்பிரளயம் உண்டாகும். நோவாவுக்கு அதை பத்தி ஐடியா இல்லை, எப்படி மழை கிழந்து வருமா மேலண்டு வருமா. ஏன்னா அன்னைக்கு ஒரு பார்க்காத ஒரு சம்பவம். வடக்குன்னு வருமா தெற்குன்னு வருமா சோதரமான அது இப்படி பைப்லைன் வருமா ஷவர் போல வருமா, ஒரு ஐடியாவும் இல்லை. ஆண்டவர் சொல்றான் பூமி முழுவதும் நான் தண்ணீரை பெருக செய்வேன், ஒரு பெரிய ஜலப்பிரளயம் உண்டாகும். ஜலப்பிரளயம் சொல்ற அது எப்படி இருக்கும்?
அவனுக்கு அவனுடைய இமேஜினேஷனுக்கு அப்பாற்பட்ட ஒரு சம்பவம். ஏன்னா அன்னைக்கு வரையும் பூமியில் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்லை. ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவன் காணாத, அவன் கேட்காத, இதுவரை கண்டிராத, அவனுடைய முற்பிதாக்கள் அதை பற்றி ஒன்றும் சொல்லாத ஒரு சம்பவத்தை குறித்து ஆண்டவனுக்கு சொல்லுகிறான். அவன் கீழ்ப்படுகிறான். எப்படி கீழ்ப்படுகிறான்? அவன் தேவ பக்தியோட பயபக்தி உள்ளவனாகி, தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி, பயபக்தி வரவும் ஆட்டோமேட்டிக்கா காணாத காரியங்களை குறித்து கேட்கும் பொழுதும் ஆண்டு சமூகத்தை பயபக்தியோடு ஆண்டவரை தொழுது கொள்வாய். முற்பிதாக்கள் பாருங்க, சோதர மாலுவே பெந்தேகோஸ்து சபைகளோட முற்பிதாக்கள் சோதர மாலுவே அவங்க எழுதப்பட்டிருக்கிறது மட்டும் அல்லமா, அவர்கள் கை கொண்டது எழுதப்படாத ஆண்டவர் அந்த கற்பனைகளுக்கு பின்னால் எதிர்பார்க்கிற விஷயம் எதுவோ அதை புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்தார்கள். அதற்கு கீழ்ப்படிந்தார்கள். நமக்கு தெரியல, முன்னாலே சோதர மாலுவே சபைகள்ல ஜுவல்ஸ் போட மாட்டாங்க, வெள்ளம் கொடுப்பாங்க, இப்படி பல டாக்டரின் அவங்களுக்கு எல்லாம் உண்டாது. இன்னைக்கு நம்ம எல்லாம் மாறிட்டோம். சோதர மாலுவே இதெல்லாம் உண்டாது. எப்படி தெரியுமா அதெல்லாம் உண்டாச்சு? இவ்வளவுதான் போடணும்னு எழுதப்படலாமா? ஜுவல்ஸ் போடாம அடக்கூடாதுன்னு எழுதப்படல. ஆனால் ஒவ்வொரு சோதரம் கற்பனைகளுக்கு பின்னாலும் ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன என்பது அவர்கள் புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்தார்கள். ஸ்தோத்திரம். அதுதான் அவங்க பயபக்தி உள்ளவர்களாகி அதற்கு கீழ் காணப்படாத விஷயம், சொல்லப்படாதது, எழுத்து பிரகாரம் சொல்லப்படாதது கீழ்ப்படிந்தார்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தால் தலைமுறைகள் அணிந்திருக்கப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திர. கடந்த ஆளில் ஒரு முஸ்லீம் சகோதரர் என்னிடத்துல வந்தார். ஸ்தோத்திர, எங்க கம்பெனியோட ஒரு சேஃப்டி ஆஃபீஸர். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் அப்போ சனிக்கிழமை, ஒரு சனிக்கிழமை, ஆமா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அன்னைக்கு ஃப்ரீயாக தான் இருக்கிறது. அப்போ நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ண நம்முடைய ஆராதனுடைய ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா எப்படி இருக்குன்னு நான் போது பார்க்கறது உண்டு. அப்லோட் பண்ணது நம்ம எப்படி பண்ணி ஸ்தோத்திரம் நம்ம பண்றதில்ல, எப்படி இருக்குது பார்க்கறதில்ல, ஏதாவது குறை உண்டுன்னா அது சரி பண்றதுக்காக நான் பார்த்துக்கிறேன். அன்னைக்கு தான் அப்படி பார்த்துட்டு இருந்தேன். அவன் என்னுடைய ஆஃபீஸில் வந்தான், பார்த்தா நான் அங்கே நிற்கிறத பார்த்தேன். அப்போ எதுக்கு உண்டு ஸ்தோத்திரம் மாதிரி சர்ச்சிலே இருந்தேன். அதான் ஹல்லேலூயா. நான் அன்னைக்கு ப்ளூ ஷர்ட்டில் போட்டிருந்தேன். அவனுக்கு என்ன நல்லது എനിക്ക് പക്ഷെ വെറുതെ ഇഷ്ടം അപ്പൊ എന്നെ അവൻ കേട്ടേക്കല്ല എടുക്കല ഞാൻ പാടണേ നിഷ്കളങ്കട അടുத்து அப்படி சொல்லி 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 பலதும் சொன்னாங்க. எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது. சொல்றேன் சொல்லி சொல்லி அவன் பலதும் சொன்னா எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது. ஏமா நம்ம தான் நமக்குள்ள குறைவுகளை தேடுகிறோம். ஹல்லேலூயா. நம்மை பார்க்கிற ஒரு உலகம் உண்டு, நமக்குள்ள நிறைவானது நீங்கள் பார்க்கின்றன. அதான் அவங்க பயப்படுவது. அவன் படங்கள் போயிட்டு அவன் செபிச்சோம் விடுதலை வந்துட்டு மோதால. ஏன்னா அவங்க நடபடி வேற, நீ பேசுறது வேற, அவன் பேசுறது வேற. அவன் ஒண்ணுன்னா சொல்றான், இப்படி இப்படி சொல்ல எனக்கு பயங்கர சந்தோஷம் இருக்கு. நான் பண்ணு ஸ்டில் தான் சொல்றான். நான் சோதரம் அங்க அந்த காலம் பிரேயர் நடக்கும், நானும் அந்த கோயில நான் போய் பாடுவேன். அமைச்சுண்டு ஐயோ எனக்கு എന്റെ ജീവനാ அப்படின்னா എന്നെ അത്രയും സ്നേഹിക്കും. அவனுக்கு ஜாதி மதம் ஒன்றும் இல்லை. ஒண்ணு நான் சொல்றேன், அவங்களுக்கு ஜாதி மதம் ஒன்றும் இல்லை. இதுக்குள்ள வந்த மதத்தை சோத்த ஜாதியை பார்க்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். உண்மையாமா இது ஒண்ணு ஐயோ எனக்கு பயங்கர சந்தோஷமா இருந்தது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அணிந்திருக்கப்பட்டவர்கள், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, காணப்படாத ஒரு விஷயத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறான். அவன் எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி அதற்கு கீழ்ப்படிந்தான். அன்னைக்கு அவனுக்கு தோன்றாது, அன்னைக்கு அவனுடைய முற்பதாக ஒன்று சொல்லாதது, இப்படி ஒரு ஸ்டோரி அவங்க சொன்னது இல்லை. இப்படி ஒரு கதையே இல்லை, இப்படி ஒரு சம்பவமே இல்லை. தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாய் மாறுகிறான். தேவனுடைய ஜனமே, ஸ்தோத்திரம். எழுதப்பட்டிருக்கிறது இல்லம்மா, ஆண்டவரை உணர்த்தும் பொழுது எதுவானாலும் அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியவர்கள். ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியவர்கள். ஸ்தோத்திரம்.
பாருங்க, ஆண்டவர் பரிசுகளை போய் சொல்லும்போ அவங்களுடைய நீதியிலும் உங்க நீதி அதிகமா இருந்தாலும் நீங்க பரலோகத்துக்கு பிரவேசிப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவங்க எழுதப்பட்ட மட்டும் எல்லாருக்கும் முன்பாக காணிக்கை செலுத்துவாங்க, எல்லாருக்கும் முன்பாக அவங்க பிரேயர் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் முன்பாக பலதும் செய்வார்கள். ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்த்தது எல்லாருக்கும் முன்னால சொல்வதில்லை, அதற்கு பின்னாலே உடைய வாழ்க்கை எப்படி இருப்பது என்பதான் ஆண்டவர் எதிர்பார்த்தது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. என்னுடைய ஜனமே ஆண்டவரை ஆதரிப்பார். ஹல்லேலூயா. கடைசி ஒரு வசனத்தை கூட நீங்க அநேக சொல்றது அன்பு, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, பயத்தை விலக்கும். அதனால இது என்ன ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, கிருபையின் காலம். ஆண்டவர் அன்பா இருக்கிறார். நம்ம அதனால எப்படி வேணா நடக்கலாம். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுல எதுவும் இல்லை, உண்டுமா இல்லை, இங்க எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்த ஒரு வசனம் கூட படித்து மட்டும் தான் படிக்கலாம். 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் உண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்படைவதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரர்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியா இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்ததும் வரப்போகிறதும் ஆண்டவர் தம்முடைய சேவிக்கிற தம்முடைய ஜனத்திற்காய் பலன் அளிப்பதும் எப்படிப்பட்டவர்களுக்கு தெரியுமா? பயபக்தி உள்ளவர்களுக்கு. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது நான் படிக்கிறேன். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் உண்டது. மரித்தோர் நியாயத்தில் படைவதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாய் இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாம் பயபக்தியாய் இருந்தவர்களுக்கு பலன் அளிக்கும்படியாகத்தான் ஆண்டவர் வரப்போகிறாருமா. ஆண்டவர் வருகை பக்தி உள்ளவர்களை தேடி அல்ல, பயபக்தியோடு ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவர்களே. பயம் இல்லாதனால ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, லெவல் தாண்டி போறாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்க தாண்டி போறாங்க. எப்படி வேணா ஜீவிக்கலாம். பக்தி இருந்தா மட்டும் போதும், ஆண்டவரை நேசிச்சா மட்டும் போதும், பக்தி இருந்தா மட்டும் போதும். பயபக்தியோடு ஆண்டவரை தொழுகணும். இது வெளிப்பாடுல வரப்போகிற காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம், புதிய பாட்டு விசுவாசிகளுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியம். ஹல்லேலூயா. பயபக்தியோடு ஆண்டவரை தொழுது கொண்டவர்கள் கடைசி வரை ஆண்டவர்களுக்காக நின்றவர்களை சேர்க்கும்படியாகத்தான், அவர்களுக்கு பலன் கொடுக்கும்படியாகத்தான் ஆண்டவர் கடந்து வரப்போகிறார். ஹல்லேலூயா. பயத்தோடு நாம் ஆண்டவரை சேவிப்போம். ஹல்லேலூயா. பயபக்தியோடு அவரை தொழுது கொள்வோம். ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையினால் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நமக்கு நேரம் சென்று விட்டது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம் ஒரு நிமிடம் காணப்படுற மண்டலத்தில் ஆண்டவரை தொழுது கொள்வோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் விளங்கத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. யாக்கோபு சொல்றான், என் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம் யாக்கோபுக்கு பயபக்திக்குரியவர் என்னை பாதுகாத்தார், என்னை உன்னுடைய கரங்களிலிருந்து விடுதலை ஆக்கினார். ஓ ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளே, பயபக்தியோடு அந்த ஆண்டவரை தொழுது கொள்வோமா? ஓ ஸ்தோத்திரம். நல்ல தகப்பன் அல்லவா அவர், நம்முடைய தகப்பன் அல்லவா, அவருக்குரிய கனத்தை கொடுப்போம். அந்த பயம் நமக்குள்ள வரப்போ அவருக்குரிய கனம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. தகப்பன் என்ற அந்த உணர்வு நமக்குள்ள வரப்போ அந்த அன்போடு கூட, ஓ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, அந்த அதிகாரத்தோடு கூட அந்த பயம் நமக்குள்ள உண்டாகிறது. தப்பிச்சு அவர் என்ன கண்டிப்பார். ஹல்லேலூயா. அந்த பயம் நமக்கு நாட்கள் உண்டாகட்டும். ஆண்டவரை முழுதத்தோடு தேடுவோம், முழுதத்தோடு அவரை நோக்கி பார்ப்போம், பயபக்தியோடு அவரை தொழுது கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, பயபக்தியோடு ஆண்டவருக்கு சொல்லுங்க. ஆண்டவர், பயபக்தியோடு தொழுது கொள்ள எனக்கு கிருபை தாருங்க, பயபக்தியோடு தொழுது கொள்ள எனக்கு கிருபை தாருங்கப்பா. வெறும் பக்தி அல்லப்பா, பயபக்தியோடு, பயபக்தியோடு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பயபக்தியோடு நாங்கள் போய் சேவிக்கிறோம் ஐயா. அதற்கு பலப்படுத்தணும். கொஞ்சம் ஒரு பயப்படையில நாங்கள் காணப்படணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களை சேர்க்கும்படியாய், அவர்களுக்கு பலனளிக்கும்படியாய்
ஆண்டவர் கடந்து வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் கடந்து வரப்போகிறார். நம்பிக்கையோடு அவரை தொழுது கொண்டு அவளை சேர்த்துக் கொள்ளும்படியா, அவளுக்கு பலனளிக்கும்படியா, ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் ஆண்டவராய் இயேசு கடந்து வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. ஓ அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவரை காணம் வாரி போரிக்கும், தேவாதி தேவானை தரிசிப்போமே. தேவரை காணம் வாரி போரிக்க, தேவாதி தேவானை தரிசிப்போமே. வாரி போரிக்கவே இயேசு ஆராதனை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளே, அடுத்த வார்த்தைக்கு முன்பாய் நம்மை தலைவணக்குவோம், நம்மை சமர்ப்பிப்போம். ஆண்டவர் பயபக்தியோடு நம்மை தொழுது விடாப்பா, உடைய வரையில நான் காணப்படணும். ஏன்னா பயபக்தியோட சேர்க்கும்படியாய், அவருக்கு பலனளிக்கும்படி எங்களுக்கு கடந்து வருகிறேன். இந்த உலகத்திலும் எங்களுக்கு பாதுகாவலும் ஆசீர்வாதமும் அனுகிரகமும் இடத்தில் நல்லவோ கடந்து வருகிறது. ஆண்டவரே, நாங்கள் பயபக்தியோடு தொழுது கொள்வோம், எங்களுடைய கரங்களை சமர்ப்பிக்கிறோம் என்று சொல்லி உங்களை சமர்ப்பிங்கள். ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடலாம், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, ஒரு நாள் உங்க சமூகத்திலே அப்பா அந்த ஆராதிக்கும்படியாய் கர்த்தாவே நீர் தந்த மேலான கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உங்க முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா. தகப்பனே, கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே உங்க கிருபையிலே காத்து தகப்பனே இந்த வாரத்தில் ஆண்டவரே சமூகத்திலே கூடி வந்து உம்மை ஆராதிக்கும்படியாய் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் ஆண்டவரே உடைய சமூகத்திலே ஜெபிக்கும்படியாய் ஆண்டவரே உங்க கிருபையிலே நிற்கும்படியாய் நீர் தந்த மேலான கிருபைக்காய் நன்றி அப்பா. தகப்பனே, உம்முடைய கிருபைக்காய் ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்திற்காய் உம்முடைய அன்பிற்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் சபை மக்கள் யாவர் இருக்கிற இடங்களிலிருந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும் போது கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைந்தீங்கப்பா. உங்கள் பரிசுத்த ஆவியுடைய வல்லமையினால் நிறைந்தீங்க ஆண்டவரே. இந்த சபையில வல்லமை இறங்கினபடியா நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியுடைய வல்லமையால் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இருதயத்தை ஆண்டவரை பிரகாசிக்க பண்ணுகிற தகப்பனே அக்னியின் அபிஷேகத்தால் நிறைய பண்ணுகிற அபிஷேகத்தால் ஒவ்வொருவரையும் நிரப்பினபடியா நன்றி தகப்பனே. எல்லா சத்துருவின் கிரியைகளும் முறியடிக்கப்பட்டு போனபடியா ஆண்டவரே, இந்த நாளில் இதை பார்க்கிற யாவர் மேலும் ஆண்டவரே யாவருடைய குடும்பங்கள் மீது இருக்கிற பொல்லாத சத்துருவின் முகங்கள் முறிக்கப்பட்டு போவதாகப்பா. பொல்லாத சாத்தானுடைய முகத்தடிகள் முறிக்கப்பட்டு போவதாக ஆண்டவரே. இது அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. நான் தேவதாசன் மூலம் அந்த வார்த்தை வெளிப்பட்டதாக ஆண்டவரே. கர்த்தருக்கு பயந்து வழிகள் நடக்கிறவர் எவனோ
அவன் பாக்கியவான் என்று கர்த்தாவே உம்மை ஆராதிக்கிற உம்மை நோக்கி பார்க்கிற யாரு ஜனங்களும் ஆண்டவரே பயபக்தியோடு நோக்கி பார்க்க வேண்டும் என்று கர்த்தாவே உம்முடைய கட்டளைகளின்படி ஒவ்வொருவரும் ஆண்டவரே நடக்க கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீ கட்டளை கொடுத்தது போல எனக்கு பயப்படும் பயம் உனக்கு முன்பாய் போக கடவுள் என்று, எனக்கு பயப்படும் பயம் உமக்கு முன்பாய் போக கடவுள் என்று ஆண்டவரே அதை எல்லா தலைமுறைகளிலும் ஆண்டவரே அதை நோக்கி பார்க்க அதை நினைக்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. இன்னைக்கு நாங்கள் மறந்து விட்டோம் அப்பா, எத்தனையோ பேர் மறந்து விட்டோம் ஆண்டவரே, உமக்கு பயப்படுதலை மறந்து விட்டோம் அப்பா. ஆண்டவரே மன்னித்து இறங்குங்க தகப்பனே. இயேசுவே எல்லோருக்கும் அந்த பயம் உண்டாகட்டும் அப்பா. உங்களுடைய சமூகத்தை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கடந்த யாவரை நீங்க ஆசீர்வாதத்தோட அனுப்புங்க. எல்லாருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். என்னென்ன காரியங்களை உங்க சமூகத்தில் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் காரியங்கள் தெய்வ வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. இந்த நாள் நோயின் கட்டுகளிலே, கஷ்டத்திலே, வேதனையிலே, துன்பத்திலே, வறுமையிலே கஷ்டப்படுகிற ஜனங்கள் விடுதலை ஆவார்கள் ஆண்டவரே அப்பா. குறிப்பா இந்த கொள்ளை நோயினால் ஆண்டவரை கஷ்டப்படுகிற ஜனங்கள் அப்பா விடுதலை ஆகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இந்த உலகத்தில் முழுவதற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொள்ளையை முற்றிலுமாய் அகன்று போகட்டும், முற்றிலுமாய் அழிந்து போகட்டும் ஆண்டவரே அப்பா. இந்த நாளில் நீங்க ஜெபத்தை கேட்டபடியா நன்றி செலுத்தி ஆசீர்வதித்தபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜனம் யாவரையும் தெய்வ சமாதானத்தோடு தெய்வீக சந்தோஷத்தோடு இந்த சமூகத்திலே ஆண்டவரே அப்பா உங்களுடைய பாதுகாப்பில் வைத்திருக்கிறபடியா ஸ்தோத்திரம். நீரை பொறுப்படுங்க தகப்பனே அப்பா. இனிமேல் நாங்கள் கூடி வருவரை உங்க பிரசன்னம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டு ஜெபத்தை கேட்டபடியா நம்ம ஆண்டு ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆண்டு பெரிய காரியங்களை செய்திருக்கிறபடியா நாட்கள் பயபக்தியோடு ஆண்டவரை சேவிக்க ஆண்டு சபையா நமக்கு ஒவ்வொருத்தர் கேட்கிற ஒவ்வொருத்தருக்கு ஆண்டு கிருபை தந்திருக்கிறபடியா எல்லாரும் ஆண்டு ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே சாந்தி ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய அன்பும் பரிசுத்தான ஐக்கியம் என்றும் சதா காலங்கள் நம் அனைவரோடு கூட உலகத்தோட சகல பரிசுத்தவான்களோடு கூட வருகை மற்றும் இன்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டு நமக்கு சேர்ந்தபடி ஆண்டு ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. 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 ஸ்தோத்திரம். சமாதானத்தோடு காணப்படுங்கள். ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். ஆமென்.